வணக்கம். வாய்ஸ் கேட்குங்களா? ஆடியோ தோழர்களே வணக்கம். கேட்குதா தோழர்? வணக்கம். ஓகே. வடசென்னை முகநூல் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் முகநூல் நண்பர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏங்கல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கோட்பாடு குறித்த தொடர் சொற்பொழிவின் ஒரு பகுதியாக 166வது அமர்வில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வடசென்னை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு மீட்சிக்கான புதிய சமுதாய அமைப்பு. 173 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய 27வது வயதில் ஏங்கல்ஸ் எழுதிய பிரின்சிபிள் ஆஃப் கம்யூனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மிக எளிமையான 1000 ஆண்டுகளாய் சுரண்டி வந்த சுரண்டல் அமைப்பிற்கு எதிராக பாட்டாளி வர்க்க சமூகத்தை கட்டி அமைப்பதற்கான ஒரு கோட்பாட்டை மிக அழகாக ரத்தின சுருக்கமாக தோழர் ஏங்கல்ஸ் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை குறித்து தொடர் சொற்பொழிவு நடப்பது உண்மையிலேயே இந்த காலம் என்பது அதற்கான காலம். வரக்கூடிய 28ஆம் தேதி மாமேதை ஏங்கல்ஸ் அவர்களின் 200ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாட இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் கொரோனா நோய் கம்யூனிசத்தின் தேவையை பட்டபத்திரமாக மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய கால சூழலில் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கோட்பாடை உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டிய தருணமாக இது இருக்கிறது. ஒரு கம்யூனிஸ்டுகள் புரட்சிகரமாக இருக்க வேண்டுமே ஆனால் கண்டிப்பாக அரசியல் பொருளாதாரத்தை நன்கு கற்றுணர்ந்து இருக்க வேண்டும் என்று மார்க்ஸ் திரும்ப வலியுறுத்துவார். ஏனென்றால் கடந்த கால புரட்சியாளர்கள், தத்துவ மேதைகள், கற்பனா சோசியலிஸ்டுகள் உலகை மாற்ற வேண்டும் என்று ஏராளமான கனவுகள் கண்டார்கள். அதற்கான செயல் விளக்கம் கொடுத்தார்கள். அதற்காக செயல்படவும் செய்தார்கள். கற்பனை கோட்டைகளை எல்லாம் கட்டினார்கள். ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகும் அவர்களால் அந்த சமூக அமைப்பை உருவாக்க முடியவில்லை. ஏனென்றால் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அந்த அரசியல் பொருளாதாரம் எப்படிப்பட்ட விளைவுகளை உருவாக்கும் என்ற அந்த புரிதல் இல்லாதோட விளைவு அவர்களுடைய கற்பனை கோட்டை என்பது தகர்ந்தது. இதிலிருந்து தான் மற்ற தத்துவ மேதைகளிலிருந்து மார்க்சும் ஏங்கல்ஸும் கம்யூனிஸ்டுகளும் வேறுபடுகிறார்கள். அத்தகைய கோட்பாட்டின் அடிப்படை தான் ஏங்கல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கோட்பாடு. முதலாளித்துவ சமூகம் என்பது அதனுடைய முழுமையான நோக்கம், முதல் நோக்கம் லாபம், மேலும் லாபம், அதிக லாபம், லாபம் மட்டுமே. அதை தாண்டி வேறு எந்த விதமான சமூக நோக்கமும் மற்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமான சமூக அமைப்பு தான் முதலாளித்துவ சமூக அமைப்பு. அந்த முதலாளித்துவ சமூக அமைப்பில் போட்டி என்பது அதனோடு பிறந்த ஒரு பிறவி. முதலாளித்துவ சமூக அமைப்பு என்பது கைவினை தொழிலை அழித்து, பட்டறை தொழிலை அழித்து, நிலப்பிரபுத்துவத்தை அழித்து அந்த இடத்தில் முதலாளித்துவ சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுது அதன் வளர்ச்சி காலகட்டத்திலே அது கட்டற்ற போட்டியை, சுதந்திரமான போட்டியை தன்னதாக்கி கொண்டது. அந்த கட்டற்ற போட்டியையும் தாண்டி அது மிக மூர்க்கத்தனமான போட்டியை முன்வைத்தது. அதோட விளைவு இந்த சமூக அமைப்பானது உருவாகிய போது அதனோடு சேர்ந்து நெருக்கடி என்பது அதனோடு இணைந்த பிறவியாக உருவாகும். ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய நோக்கம் என்பது முழுக்க முழுக்க லாபம். லாபம் அப்படின்னு சொன்னாலே கட்டற்ற போட்டி தான். ஏன்னு சொன்னால் நான் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை இன்னொரு உற்பத்தி பண்ணுகின்ற பொழுது அந்த பொருளை நான் அவரை விட மலிவான விலையில் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த போட்டியில் என்னால் ஈடேற முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 1989 90களில் இந்தியாவுக்குள்ள கொக்கோ கோலாவும் பெப்சியும் வந்துச்சு. கொக்கோ கோலாவும் பெப்சியும் வருவதற்கு முன்னால் இந்தியாவுக்குள்ள லிம்கா இருந்துச்சு, தம்ஸ்அப் இருந்துச்சு, கோல்ட் ஸ்பாட் இருந்துச்சு, காலிமார்க் இருந்துச்சு, பவன்டா இருந்துச்சு,
கோலி சோடா இருந்துச்சு, பன்னீர் சோடா, இப்படி ஏராளமான பாட்லிங் கம்பெனி இருந்தது. அவர்கள் ஒரு 50 ml அந்த கூல்ட்ரிங்க்ஸை அதிகமாக்கினார்கள். 250 ml பதிலாக 300 ml ஆக்கினார்கள். அவர்கள் 4 ரூபாய் விற்ற காலத்தில் இவர்கள் 4 ரூபாய் விற்றார்கள். ஒரு 50 ml கூட்டி 50 காசை குறைத்தவுடனே இந்தியாவில் இருந்த கோல்ஸ்பாட்டோ, லிம்காவோ, தம்சப்போ, காலிமார்க்கோ, பவன்டாவோ இருந்த இடம் தராமல் போய்விட்டார்கள். முழுக்க முழுக்க இன்றைக்கு பாட்லிங் என்பது ஏகபோக நிறுவனமாக மாறிவிட்டது. அப்போ முதலாளித்துவம் என்பது என்னன்னா, தன்னுடைய லாபத்தை உருவாக்க வேண்டுமே ஆனால் அது கட்டற்ற போட்டியை உருவாக்குவது அவசியமாகிறது. அப்படி கட்டற்ற போட்டியை உருவாக்குவது என்பது நவீன எந்திர உதவியோடு அது முழுக்க முழுக்க உற்பத்தி சக்தியை குறைத்து, கூலியை குறைத்து உற்பத்தியை அதிகரிக்கிறது. நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கைவினை தொழிலாக இருக்கின்ற பொழுது கிராமப்புறத்தில் ஒரு கருமார் பட்டறை வைத்திருப்பவர் 2 ஏற்கலப்பை செய்யறார் அப்படின்னு சொன்னா, அது பட்டறை தொழிலா மாறுகின்ற பொழுது 20 ஏற்கலப்பையா மாறுகிறது. 20 ஏற்கலப்பை செய்த பட்டறை தொழில் என்பது அது நவீன நீராவி எந்திரங்களை பயன்படுத்தி நவீன எந்திரங்களாக மாறுகின்ற பொழுது 20 ஏற்கலப்பை என்பது அது 200ஆக மாறுகிறது, 2000ஆக மாறுகிறது. அப்பொழுது அவர்கள் கைவினை தொழிலாளர்கள் கொடுத்ததை விட, பட்டறை தொழிலாளர்கள் கொடுத்ததை விட மலிவான விலையில், குறைவான விலையில் அந்த பொருளை கொடுக்கிறார்கள். அதோட விளைவு என்னன்னு சொன்னா, அவர்கள் ஒரு நாள் முழுவதும் செய்தது அது மிக மிக குறுகிய காலத்தில் அதிகமான உற்பத்தி உருவாகுது. அதோட விளைவு என்னன்னு சொன்னா, ஒரு பக்கம் பொருள் உற்பத்தி என்பது தேக்கமடையுது, இன்னொரு பக்கம் உழைப்பு சக்தி என்பது குறைகிறது. உழைப்பு சக்தி குறைகின்ற பொழுது இயல்பாக வாங்கும் சக்தி குறைகிறது. வாங்கும் சக்தி குறைகின்ற பொழுது உற்பத்தி அதிகரித்த அந்த சரக்குகள் என்பது ஒரு இடத்தில் தேங்கி நிற்குது. அந்த உற்பத்தியான சரக்குகளை வாங்குவதற்கு வாங்கும் சக்தி இல்லாதால் அவர்கள் மீண்டும் உழைப்பு சக்தியை, உற்பத்தி சக்தியை குறைக்கிறார்கள். இந்த நெருக்கடி என்பது இந்த முதலாளித்துவ சமூகத்தில் தவிர்க்க முடியாத, அது கூடவே பிறந்த இன்னொரு பிறவியாக தான் இந்த நெருக்கடி என்பது. அப்போ இந்த நெருக்கடி என்பது ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது அந்த சமூகத்திலே அனைவரையும் அச்சுறுத்துவதோடு ஒட்டுமொத்த பாட்டாளி வர்க்கத்தையும் மீளாத துயரத்தில் ஆழ்த்துகிறது. பாட்டாளி வர்க்கத்தை மீளா துயரத்தில் ஆழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் சில முதலாளிகளையும் அது அழித்தொழிக்கிறது. இந்த நெருக்கடி என்பது அது இயல்பா, நீங்க ஏராளமா சொல்லிக்கிட்டே போலாம். அதுக்குள்ள நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீங்க மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதிய கம்யூனிஸ்ட் அறிக்கை அல்லது ஏங்கல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கோட்பாட்டுக்கு பிறகு மாமேதை லெனின் எழுதிய முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் ஏகாதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை வாசி அப்படின்னு சொன்னார். அது முதலாளித்துவம் என்பது அது எப்படிப்பட்ட நெருக்கடி எல்லாம் தகர்த்து அது வெளியில வருது அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க சுயநலத்தோடு, லாபத்தோடு, லாப வெறியோடு, உபரிக்காக அது எதையும் செய்வதற்கு தயாராகுது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நவீன தொழில்துறை என்பது உலக சந்தை வர்த்தகத்தை உருவாக்குது. அந்த உலக வர்த்தகத்தை உருவாக்குவதற்கு கப்பல் போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி சொன்னா, நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, 1880கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரம் 1860 1880 வரைக்கும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வருது. இந்த பொருளாதார நெருக்கடி அவர்கள் எப்படி மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 1880களில் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரிட்டனோட சந்தை என்பது உலகத்தில் 66% இருக்கு. ஜெர்மனியோட சந்தை என்பது கிட்டத்தட்ட 27% இருக்கு. பெல்ஜியத்தோட சந்தை என்பது 7% இருக்கு. ஆனா 5.7 கோடி மக்கள் தொகை கொண்ட பிரிட்டனோட காலனி நாடுகள் என்பது கிட்டத்தட்ட 37 லட்சம் சதுர மைல் பரப்பளவை கொண்ட ஒரு பெரிய பகுதியை சொன்னா பிரிட்டன் காலனியா வச்சிருக்கான். அது ஆசிய கண்டத்துல பெரும்பகுதி, ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டத்தில் லத்தீன் அமெரிக்கா பகுதி, இது முழுவதும் சொன்னா பிரிட்டனோட காலனி நாடா. அப்ப என்னன்னு சொன்னா, அவர்கள் அபரிமிதமாக உபரியாக உற்பத்தி செய்த அந்த பொருளை தன்னுடைய சொந்த நாட்டில் விற்பதற்கான சந்தை இல்லை. சந்தை இல்லைன்னு அந்த சந்தையை விரிவாக்குவதற்காக அவர்கள் காலனி நாடுகளை உருவாக்குறார்கள். அந்த காலனி நாடுகளை உருவாக்கி காலனி நாடுகளிலும் உற்பத்தி செய்வது, அதுவும் சேர்ந்ததுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய கைவினை தொழிலை அழித்து, அங்க இருக்கக்கூடிய பட்டளை தொழிலை அழித்து, அங்க இருக்கக்கூடிய நிலப்பிரபுத்தை அழித்து, அங்க உருவாகி அந்த முதலாளித்துவம், அந்த முதலாளித்துவ சமூகமைப்பு, இதெல்லாம் சேர்ந்தனா ஒரு மோசமான பொருளாதார நெருக்கடி. அந்த நெருக்கடி தான் 1860 1880 வரை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இந்த நெருக்கடியை மீட்பதற்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா,
கிட்டத்தட்ட அதாவது உற்பத்தி சக்திகளை அழிப்பது. அதாவது ஏற்கனவே 2000 பேர், உதாரணத்துக்கு நம்ம ஊர் சொல்லலாம், இந்தியாவில் நீங்க 2008 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உலகம் முழுவதும் இன்னைக்கு 2020 வந்த பிறகும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வர முடியல. அதோடு கொரோனா வந்த உடனே பொருளாதாரம் என்பது நம்முடைய இந்திய பொருளாதாரம் -23க்கு போயிருச்சு. -23க்கு போயிருச்சு அப்படின்னும் போது என்னன்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன, நீங்க உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல்ல 60% சந்தை என்பது மகேந்திராவிடமும் டாடா நிறுவனத்திடம் இருந்தது. இந்த பொருளாதார நெருக்கடியோட விளைவு ஏராளமான கார் உற்பத்தி ஆனாலும் ஆட்டோமொபைல் உற்பத்தி ஆனாலும் உற்பத்தியான ஆட்டோமொபைலை வாங்குவதற்கான வாங்கும் சக்தி அற்று போனதோட விளைவு என்னன்னு சொன்னா, உற்பத்தியான ஆட்டோமொபைல் எல்லாம் தேங்கி போச்சு. காரு, லாரி, எல்லாம் டூ வீலர் எல்லாம் தேங்கி போச்சு. அதோட விளைவு என்னன்னு சொன்னா, 60% சந்தையை வைத்திருந்த மகேந்திராவும் டாட்டாவும் அவருடைய சந்தையில் ஒரு 20% லூஸ் பண்ணி இப்ப 40% இருக்கு. அது இன்னும் போக போக குறைவதற்கான வாய்ப்பு இருக்க ஒழிய அது கூடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன் இது நடக்க அப்படின்னு சொன்னா, அப்போ வாங்கும் சக்தி, அவர்கள் உற்பத்தி அதிகமாயிருச்சு. உற்பத்தி அதிகமான உடனே கம்பெனில லே ஆஃப் கொடுக்குறான். 7 நாள் வேலை செய்தது 3 நாள் வேலை செய்தா போதும், 3 நாள் வேலை செய்த 2 நாள் வேலை செய்த போதும், 2 நாள் வேலை செய்யறதுல 1 நாள் வேலை செய்த போதுன்ற அந்த லே ஆஃப் கொடுத்து அவர்கள் உற்பத்தி சக்தியை குறைத்து நவீன எந்திரங்களை பயன்படுத்தி உற்பத்தி அதிகரித்து ஒரு விளைவு என்னன்னா, இது எல்லாம் சந்தையில வந்து தேங்கி போச்சு, வாங்க சக்தி இல்லை. இதோட விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சந்தையை விரிவாக்குவதற்கு எப்படி இந்தியாவை தாண்டி மற்ற நாடுகள் போவது போல அன்றைக்கு பிரிட்டிஷ், பிரான்ஸ், ஜெர்மன், பெல்ஜியம், போர்ச்சுகல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய நாடுகளை தாண்டி தங்களுடைய சந்தையை விரிவாக்குவதற்காக உலகம் முழுவதும் காலனி நாடுகளை உருவாக்கினார். இங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பிரிட்டனா இருக்கலாம், அல்லது பிரான்ஸா இருக்கலாம், ஜெர்மனா இருக்கலாம், போர்ச்சுகலா இருக்கலாம். இவர்கள் எல்லாமே குட்டி குட்டியான நாடு. ஆனா தொழில்துறையில் வளர்ந்து ஏகபோகமாக வளர்ந்தோட விளைவு என்னன்னு சொன்னா, அது ஒரு பெரும்பகுதி உலக நாடுகளை தன்னுடைய காலனி நாடுகளை மாத்துது. ஆனா இப்படி பண்ண பிறகு நான் சொன்னா அதோட நெருக்கடி தெரியல. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த உலக முதலாளிகள் அவர்களுக்கான ஒரு முதலாளிகளுக்கான ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. கார்ட்டல்கள், சிண்டிகேட்டுகள், ட்ரஸ்டுகள் போன்ற ஏகபோகத்தை உருவாக்குறாங்க. அதுல வந்து என்னன்னா, இரும்புக்கான கார்ட்டல்கள், நிலக்கரிக்கான கார்ட்டல்கள், இரும்புக்கான சிண்டிகேட்டு, அலுமினியத்துக்கான சிண்டிகேட்டு, இப்படி ட்ரஸ்டுகள் உருவாக்கி அதன் மூலமாக அந்த ட்ரஸ்டுகள் இருந்துன்னு சொன்னா நிதி நிறுவனங்களை உருவாக்குவது, நிதி நிறுவனங்களில் இருந்து சொன்னா அவர்களுக்கான உபரி மூலதனத்தை எடுப்பது. அப்போ பொருள் உற்பத்தி தேங்குது, பொருள் உற்பத்தி தேங்கின உடனே வாங்கு சக்தி இல்லை, வாங்கு சக்தி இல்லை உடனே அவர்களுடைய வியாபாரம் என்பது தடைப்படுது. வியாபாரம் தடைப்பட்ட உடனே உபரி முதலீடு என்பது தடைப்படுது. அதோட விளைவு என்னன்னா, பொருளாதாரம் ஒரு பெரிய மந்தத்துக்குள்ள வருது. அப்போ ஒரு தொழிலில் ஏற்பட்ட மந்தம் என்பது அது சகல துறைக்கு மாறினான்னு சொன்னா முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடி என்பது உருவாகுது. அந்த பொருளாதார நெருக்கடி என்பது அது எப்பொழுதுமே நான் சொன்னா முற்றிலுமாக ஒழிப்பதற்கான சூழல் இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னு சொன்னா, முதலாளித்துவத்தோட இயற்கையான கேரக்டர் அப்படி சொன்னா அது லாபம், மேலும் லாபம், அதிக லாபம், லாபத்தை தாண்டி வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு வந்து நான் சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. மொபைல் போன்ல நிறைய லாபம் இருக்கு சொன்னா 7 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 4 கோடி மொபைல் உற்பத்தி பண்ணாங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு வியாபாரம் ஆகும். 7 கோடி மக்கள் தொகை இடத்துல 8 கோடி மொபைல் உற்பத்தி பண்ணா அந்த பொருளை வாங்குவதற்கான வாங்கு சக்தி இருக்குமா? அப்போ வாங்கு சக்தி இல்லைன்னு அந்த பொருள் என்பது தேங்கும். அந்த பொருள் தேங்குச்சுன்னா அதை சார்ந்து ஒவ்வொரு தொழிலும் நான் சொன்னா பெரிய நெருக்கடி வரும். நான் கூட சொன்னேன்ல, நீங்க இந்தியாவுக்குள்ள வந்து ஆட்டோமொபைல் நெருக்கடியாச்சு. ஆட்டோமொபைல் நெருக்கடியான உடனே நான் சொன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட், நீங்க வந்து இப்ப சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி உருவாக்கி போட்டுட்டே இருக்கிறான். ஆனா கட்டண இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குவதற்கு வழி இல்லை. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வாங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்களே லோன் ஏற்பாடு பண்றோம், மாசம் 10,000 ரூபாய் கொடுத்தா போதும், மாசம் 5,000 ரூபாய் கொடுத்தா போதும், 5 லட்சம் வீடு தரோம். அப்ப இன்றைக்கு முழுக்க சொன்னா அவர்கள் உருவாக்கிய பொருள்கள் தேங்கி போன உடனே அது விற்பதற்கு வழி இல்லாம இது என்னன்னா ஒரு பெரிய நெருக்கடி உருவாகும். இந்த நெருக்கடி என்பது முதலாளித்துவத்தோட இருக்கு. அதுதான் நான் சொன்னா 1860 to 80 ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடி, அந்த பொருளாதார நெருக்கடியோட தாக்கம் தான் 1914 to 17 வரை நடந்த முதல் உலக யுத்தம். அதே மாதிரி 1930களில் ஏற்பட்ட அந்த கிரேட் டிப்ரெஷன் சொல்லக்கூடிய பொருளாதார பெருமந்தம், அதோட வெளிப்பாடு, அதோட வெடிப்பு தானே சொன்னா 2ஆம் உலக யுத்தம்.
இன்னைக்கு 2008 ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ பொருளாதார நிபுணர்கள் சொல்றான், நீ சிக்கனமாயிரு, இனிமேல் ஆலைக்கு நீ பர்மனன்ட் எம்ப்ளாய் எடுக்காத, கேஷுவல் எம்ப்ளாய் எடுக்காத, அதற்கு பதிலா பிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய் எடுங்க. நீ இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு கல்லூரி மாணவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்ச மாணவரா, எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும்னா அந்த இன்ஜினியரிங் மாணவனை 20 ஆண்டு என்கிட்ட வேலை செய், உனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுப்பேன், வேற எந்த சலுகையும் கிடையாது, தொழிலாளருக்கான எந்த நல உரிமையும் கிடையாது, எதுவும் இல்லை. 20 ஆண்டுகள் வேலை செஞ்சு 20 வயசுல இருக்கிற என்ன 40 வயது வரைக்கும் ஒட்ட சுரண்டி அதுக்கப்புறம் கரும்பு சக்கத்துக்கு பிறகு போறது பிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் நேம். அப்ப எப்படின்னா முழுக்க முழுக்க தங்களுடைய லாபத்தை மேலும் மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு அவர்கள் உற்பத்தி சக்தியை எப்படி குறைப்பது, உற்பத்தி சக்தியை எப்படி அழிப்பது, புதிய சந்தைகள் எப்படி உருவாக்குவது, பழைய சந்தை எப்படி ஒட்ட சுரண்டுவது, உற்பத்தி பொருளை தேவைப்பட்ட அதிகமாச்சுன்னா அந்த பொருளை அழிப்ப முடிய அது மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணும். அப்ப இந்த பொருளாதார நெருக்கடி என்பது இந்த முதலாளித்துவ பெருவீத முதலாளித்துவ சமூக அமைப்பில் நான் சொன்னா அது இயல்பாக நடக்கும். அப்ப இந்த இயல்பா இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து எப்படி மீட்டெடுப்பது, இதுக்கு மாற்று இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா மாற்று ஒன்னே ஒண்ணுதான். ஒன்னு, இந்த பெருவீத தொழில் அமைப்பை கைவிடணும். அது கைவிட முடியுமா? கைவிட முடியாது. அது இயல்பா என்னன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலக சூழலில் நவீன அறிவியல் சூழல் என்னன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பெருவீத தொழில் அமைப்பை நம்மளால கைவிட முடியாது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு புதிய புதிய வளர்ச்சிக்கேற்ப உற்பத்தி தேவை. அப்ப இதை கைவிட முடியாது. ஆனா அதே நேரத்தில் என்னன்னு சொன்னா இந்த நெருக்கடிக்கு எப்படி தீர்வு காண முடியும்னு சொன்னா இந்த நெருக்கடிக்கு தீர்வு என்னன்னு சொன்னா ஒரு புதிய சமூக அமைப்பை உருவாக்குவது. அந்த புதிய சமூக அமைப்பு என்பது ஒருவரோடு ஒருவர் போட்டி போடும் முதலாளிகள் இல்லாத ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவது. இதுதான் தீர்வு. அப்ப ஒரு இந்த பெருவித தொழில் கைவிடணும்னா நீ கைவிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவைக்கு ஏற்ப சொன்னா இன்னைக்கு மக்கள் தொகை கூடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கான உற்பத்தி என்பது அதிகமாக வேணும். அதுக்கான உற்பத்தி அதிகமாக வேணும் அப்படின்னு போது நான் சொன்னா அதற்கான இந்த தொழில்முறை வேணும். அப்ப இது எப்படி மாற்றுவதுன்னு சொன்னா ஒரு தனிநபர்களிடம் இருக்கக்கூடிய இந்த தொழில் என்பது அது சமூக உடைமையா மாறணும். போட்டி போடுவது இருக்கக்கூடாது. அது மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை உற்பத்தி செய்வதற்கான அந்த சிந்தனையோடு சமூக நோக்கத்தோடு அதை செய்ய வைக்கணும். அப்படிப்பட்ட சமூக அமைப்பு உருவாக்குவதுதான் இன்னைக்கு அதுக்கான மாற்ற வழிய. அதை தாண்டி மாற்று என்பது முதலாளித்துவ சமூக முறை இருக்கின்றவரை தனிநபர் தனியுடைமை இருக்கின்றவரை தனிநபர் தொழில் முதலாளிகள் தனியுடைமை இருக்கின்றவரை நான் சொன்னா இந்த கட்டமைப்பு என்பது தொடரும். இந்த பொருளாதார நெருக்கடி என்பது தொடரும். சுரண்டப்படக்கூடிய அமைப்பு சுரண்டி கொண்டே இருக்கும். பெரும்பான்மையான மக்கள் சுரண்டலுக்கு ஆளாகி மீளா துயரத்தில் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பான். அப்ப இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்றாக ஒரு புதிய சமூக அமைப்பை ஒருவரோடு ஒருவர் போட்டி போடும் முதலாளி இல்லாத ஒரு சமூக அமைப்பு உருவாகுதான். அந்த சமூக அமைப்பு என்ன சொன்னா அது திட்டமிட்ட சமூக அமைப்பாக அனைவருக்கும் தேவையை உறுதிப்படுத்தக்கூடிய சமூக அமைப்பாக அந்த சமூக அமைப்பை உருவாக்கும். இதுதான் நான் சொன்னா இந்த முதலாளித்துவ நெருக்கடிக்கான தீர்வு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அந்த பெருவித தொழில் அமைப்பு அதனால் சாத்தியமாக்கப்பட்ட உற்பத்தி ஒரு புதிய சமூக அமைப்பை கொண்டு செல்வது தவிர்க்க முடியும். ஏன்னு சொன்னா இந்த நெருக்கடி மேலும் மேலும் வருகின்ற பொழுது அந்த தொழிலாளி வர்க்கம் பாட்டாளி வர்க்கம் என்னன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படி சொன்னா அது வெகுண்டெழும். அது வெகுண்டு எழுகின்ற பொழுது அது திமிரி எழுகின்ற பொழுது அதுக்கு முன்னாடி முதலாளி எவ்வளவு பெரிய எந்திரங்கள் இருந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து தனக்கான ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதற்கான அது நவீன பாட்டாளி வர்க்கமா மாறும். இதை யாராலும் தவிர்க்க முடியாது. அப்ப அந்த புதிய சமூக அமைப்பில் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்து பொருட்களும் உற்பத்தி செய்யப்படும். இப்போ நான் சொன்னேன், இப்ப இந்தியாவுக்குள்ள கார் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், மொபைல் உற்பத்தி பண்ணிட்டார். ஆனா இந்தியாவுக்குள்ள நான் சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு தேவையான சுகாதாரம் இல்லை, சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு தேவையான கல்வி கிடையாது, சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு கிடையாது. அப்ப இந்த வேலை வாய்ப்பு உருவாக்குவது குறித்து, கல்வி கொடுப்பது குறித்து, சுகாதாரம் கொடுப்பது குறித்து கோடான கோடி உழைப்பாளி மக்கள் இருப்பதற்கு வீடு இல்லாமல் சாலை ஓரங்களில் நடைபாதைகளில் ஆற்று ஓரங்களில் கரை ஓரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு வீடு. அப்ப இதெல்லாம் அவர்களுக்கு நான் சொன்னா எதை பத்தி கவலைப்படாம லாபம் மட்டுமே நோக்கமாக இருந்த இந்த அமைப்பு என்பது தனியுடைமையிலிருந்து சமூக உடைமையை மாற்றுகின்ற பொழுது அத்தியாவசியமான அனைத்தையும் உருவாக்குவதற்கான ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கும். அந்த புதிய சமுதாயத்துல அங்க இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்குமான
பங்கேற்போடு, அனைத்து உறுப்பினர்கள் பங்கேற்போடு அந்த சமூகம் புத்தெழுச்சி பெறும். அப்படி முழுமையான சுதந்திரத்துடன் தனது சக்திகளையும் திறமைகளையும் அது வளர்த்துக் கொள்ளும். அப்படி வளர்த்துக் கொள்ளும் போது முழுமையான சுதந்திரத்தோடு அது பயன்படுத்துகின்ற பொழுது நாம் நினைக்கக்கூடிய இந்த சமூகத்தில் அனைத்து மாற்றப்படும். ஆனா இன்றைக்கு சமூகத்தில் உள்ள, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலாளி சமூகத்தில் இருக்கிற எல்லா நெருக்கடிக்கு காரணம் இந்த சமூக அமைப்பு. இன்னைக்கு வேலையின்மை இந்த சமூக அமைப்போட காரணம். உதாரணத்துக்கு நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி COVID-19 வந்த உடனே மார்ச் மாசத்துக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் சீதாராமன் சொல்லிருக்கிறார், நீங்க இந்த COVID-19 இருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கிற அமைப்பு சாரா தொழிலாளிகளாக இருக்கிற அந்த உழைப்பாளி மக்களை பாதுகாக்கணும்னு சொன்னா நீ உழைப்பாளி மக்களிடத்தில் பணத்தை கொடு. அந்த பணம் என்பது வாங்கும் சக்தி அதிகரிக்கும். பணம் வாங்கும் சக்தி அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெறுகின்ற பொழுது வேலை வாய்ப்பு பெருகும். வேலை வாய்ப்பு பெறுகின்ற பொழுது வாங்கும் சக்தி பெருகும். அது இந்தியாவின் பொருளாதாரம் என்பது ஸ்டேபிளா மாறும். எனவே நீ பணத்தை மக்களிடம் கொடு. அதற்கு மாறா இந்திய அரசாங்கம், நரேந்திர மோடி அரசாங்கம் அது கொண்டு போய் பணத்தை இந்தியாவில் இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகிட்ட, அப்ப கார்ப்பரேட் முதலாளிகிட்ட இருக்கிற பணம் என்பது அது மீண்டும் உபரியை உருவாக்குவதற்கான இன்வெஸ்ட்மெண்டா மாறுதே ஒழிய இந்தியாவில் வாங்கும் சக்தியை உருவாக்குவதற்கான, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான அது பொருளாதாரத்தை முன்னிறுத்தக்கூடிய அந்த தன்மையில மாறல. அப்ப இது மாறணும்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் இருக்கிற எல்லா விதமான துன்பங்களுக்கும், எல்லா விதமான துயரங்களுக்கும், எல்லா விதமான பொருளாதார நெருக்கடியும் காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ சமூகத்தோட தன்மை தான். அப்ப இந்த சமூகத்தோட இந்த தன்மையை மாற்றி நாம் நினைக்கிற மார்க்சும் ஏங்கல்ஸும் உருவாக்க நினைத்த, ஏங்கல்ஸ் கம்யூனிஸ்ட் கோட்பாட்டில் உருவாக்க நினைத்த அந்த பாட்டாளி வர்க்க சமூகத்தை கட்டமைப்பதற்கான ஒரு புதிய சமூகத்தை, அப்ப அந்த சமூகம் தான் முழுமையான விடுதலை அளிப்பதற்கான சமூகம் மாறும். அப்ப இப்போது உள்ள அனைத்து நிலைமைக்கும் ஒரே காரணம் இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவ சமூக அமைப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்ப எனவே இந்த புதிய சமூக அமைப்பின் மூலம் இத்தீமைகளை ஒழித்து அனைவருக்கும் உன்னதமான விடுதலை உருவாக்குற, மானுட விடுதலை உருவாக்குற ஒரு புதிய சமூகத்தை நம்ம உருவாக்கும். அப்ப அந்த மீட்சிக்கான அந்த புதிய சமூகம் அது எப்படி இருக்கணும்? அந்த புதிய சமூக அமைப்பானது அனைத்திற்கு மேலாக தொழில் நடத்துவதையும் உற்பத்தியின் அனைத்து பிரிவுகளையும் போட்டி போட்டு வரும் தனிநபர் கையில் இருந்து எடுக்கணும். ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, தனிநபர் தொழில் முதலாளிகளாக இருக்கின்ற பொழுது அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். இன்வெஸ்ட் பண்ணும்போது வரக்கூடிய லாபம் என்பது அது முழுக்க முழுக்க தனியுடைமையா மாறும். அந்த பணம் என்பது அவர் தொழிலில் மூலதனமாக முதலீடு செய்யவில்லை என்றால் அந்த பணம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் குட்டி போடாது. இப்ப என்கிட்ட ஒரு 50 கோடி ரூபாய் பணம் இருக்கு, ஒரு 500 கோடி ரூபாய் பணம் இருக்குங்க. இந்த 500 கோடி ரூபாய் பணத்தை நான் அப்படியே பொட்டியில வச்சு போட்டேன்னா அந்த பணம் குட்டி தான் போடாது, பணம் அப்படியே தான் இருக்கும். தேவைப்பட்டா கரையை அடிச்சு 500 கோடியில ஒரு 2 கோடி காணாம போகும் வழிய அந்த பணம் பல்கி பெருகாது. அது எப்ப பெருகு அப்படின்னு சொன்னா அந்த 500 கோடி என்பது உற்பத்தியில் முதலீடு செய்கின்ற போது. அப்போ உற்பத்தியில் முதலீடு செய்த 500 கோடி இந்த சமூகத்தில் இருக்கிற பாட்டாளி வர்க்கம் தன்னுடைய உற்பத்தி சக்தியை அது செலுத்திய பிறகு 500 கோடி என்பது அடுத்த ஆண்டு அதனுடைய உபரி என்பது 700 கோடியா மாறுது அப்படின்னு சொன்னா இந்த 200 கோடி என்பது இந்த சமூகத்தில் இருக்கிற பாட்டாளி வர்க்கத்தின் உழைப்பு சக்தியால் உருவாக்கப்பட்ட முதலீடு. அப்ப அந்த முதலீடு என்பது சமூகத்துக்கு வரணும் ஒழிய அது தனிநபருக்கு அல்ல. அப்ப இந்த தனியுடைமை என்பது தகர்க்கப்பட்டு அது சமூகத்தின் உடைமையாக மாற்றப்படுகின்ற பொழுது இந்த சமூகத்தில் பொருளாதார நெருக்கடி என்பது வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னா அந்த சமூக அமைப்பு என்பது ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ, எது அத்தியாவசிய தேவையோ அந்த தேவையை அது நிறைவேற்றுவதற்கான உற்பத்தி. உதாரணத்துக்கு 1917 சோவியத் ரஷ்யாவில் புரட்சி முடியும். சோவியத் ரஷ்யா புரட்சி முடிந்த உடனே அந்த புரட்சியை சீர்குலைப்பதற்கு உலகில் இருக்கிற 13 ஏகாதிபத்திய நாடுகள் உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கி, உள்நாட்டு யுத்தத்தை உருவாக்கி அதை அழித்தொழிப்பதற்கு முயன்ற பொழுது, ஆனா அன்றைக்கு இருந்த லெனின் மக்களுக்கு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்காக 5 ஆண்டு திட்டத்தை முன்வைக்கிறார். அந்த 5 ஆண்டு திட்டத்தில் உணவை உறுதிப்படுத்துவது, விவசாயத்தை அபிவிருத்தி செய்வது, இப்படி என்ன சொன்னா எது எசென்ஷியல்
அதற்கான அந்த சமூகம் உற்பத்தி செய்யுது. அப்ப அப்படி உற்பத்தி செய்கின்ற போது அந்த உற்பத்தி என்பது தேங்கி நிற்காது. ஏன்னு சொன்னா அது எசென்சியலா இருக்கு, அது தேவையா இருக்கு. அப்ப தேவை என்பது அது உபரியா மாறாது. அப்ப எது தேவையோ அதை உற்பத்தி செய்யக்கூடிய சமூக அமைப்பு. அப்ப என்னன்னா அதற்கு பதிலாக ஒட்டுமொத்த சமுதாயமும் அதன் ஒட்டுமொத்த உழைப்பும் இப்படிப்பட்ட உற்பத்தி பிரிவுகள் அனைத்தும் ஒரு புது திட்டத்திற்கு ஏற்ப சமுதாயம் அனைத்து உறுப்பினர்கள் பங்கேற்போடு செயல்படும். அப்படி செயல்படுகின்ற போது இந்த நெருக்கடி என்பது சமூகத்திலிருந்து நீக்கப்படும். அந்த சமூகத்தில் என்னன்னா போட்டி இருக்காது. எப்ப போட்டி இருக்குன்னா லாபம் வருகின்ற பொழுதுதான் போட்டி வரும். லாபம் என்பது தனியுடைமையாக மாறுகின்ற பொழுது அந்த தனியுடைமையை மேலும் 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 வளர்ப்பதற்காக அவர்கள் கட்டற்ற போட்டி உருவாக்குறார்கள். அந்த கட்டற்ற போட்டி நான் சொன்னா இந்த நெருக்கடி உதாரணம் சொல்லணும்னா தோழர்கள் தப்பெல்லாம் புரிஞ்ச கூடாது. நம்ம ஊர்ல நாய் இருக்கும், நீங்க அதுக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா தன்னுடைய வயிற்றுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு சாப்பிடாது. அது மாட்டு போட்டுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா அது முன்னாடியும் போகும் பின்னாடியும் போகும். முதலாளித்துவம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது நான் சொன்னா லாபம் வருதுன்னா அது என்ன தொழில், அது எசென்சியலா இல்லையா, அது தேவையா இல்லையா, எதை பத்தி கணக்கு எடுக்காது. லாபம் வரும்னா அது கண்ணா பண்ணான்னு உற்பத்தி செய்யும். அப்போ உற்பத்தியான பொருள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தேங்கி நிற்கும், அந்த நெருக்கடி ஏற்படும். எனவே அந்த நாம் உருவாக்குகிற அந்த புதிய சமூகத்தில் போட்டி ஒழிக்கப்பட்டு அந்த இடத்தில் இணக்கமான ஒற்றுமையான ஒத்துழைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருள் உற்பத்தி செய்யப்படும். தனிநபரால் நடத்தப்படும் தொழில் என்பது தவிர்க்க முடியாத வகையில் அது தனியுடைமை கிட்டு செல்லும். எனவே தனியுடைமை தகர்த்தெறிந்து போட்டி என்பது அறவே அழிக்கப்பட்டு அந்த இடத்தில் அனைத்து உரிமையும் சமூக உடைமையாக மாற்றப்படும். நம்ம ஊர்ல கூட இந்த குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார், பெரிய அறிவாளி. அவர் என்ன சொல்றாருன்னா மார்க்ஸ் ஏங்கல்ஸ் சொல்லுகின்ற பொழுது உற்பத்தி கருவிகள் சமூக உடைமையா மாற்றப்பட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ உலகத்துல பெண்கள் சமூக உடைமையை மாற்றுவாங்களா? மார்க்ஸ் சொல்லுவது ஏங்கல்ஸ் சொல்லுவது உற்பத்தி கருவிகள் சமூக உடைமையா மாற்றப்படுவாங்க. ஒரு பெண் என்பவள் சமூக உடைமையா, அது உற்பத்தி கருவியா? ஒரு ஆணுக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அனைத்து உரிமைகளையும் கொண்ட ஒரு மனித இனம் அது எப்படி உற்பத்தி கருவியா மாறும்? உற்பத்தி கருவி தான் சொன்னா உற்பத்தி கருவிகளை சமூக உடைமை மாத்தணும் சொன்னா குருமூர்த்தி மாதிரி ஆளுன்னு சொன்னா எல்லாரோட மனைவியும் பொது உடைமை மாத்திரம். அப்படி அப்ப மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ரொம்ப தெளிவா இன்றைக்கு தனியுடைமை என்பது தகர்க்கப்பட்டு அந்த இடத்தில் உற்பத்தி கருவிகள் சமூக உடைமையாக மாற்றப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சமூக உடைமையாக மாற்றப்படுகின்ற பொழுது போட்டி என்பது அறவே ஒழிக்கப்படும். போட்டி என்பது அறவே ஒழிக்கப்படுகின்ற பொழுது அந்த இடத்துல பொருளாதார நெருக்கடி என்பது முற்றிலும் தடுக்கப்படும். எனவேதான் தனியுரிமை தகர்க்கப்பட்டு அந்த இடத்தில் உற்பத்தி கருவிகள் அனைத்தும் பொதுவாக பயன்படுத்தப்படும் சமூக முறை உருவாகும். நீங்க அதுதானே சோவியத் ரஷ்யா. நீங்க 1917 புரட்சி நடத்தின சோவியத் ரஷ்யா 20 ஆண்டுகளில் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ந்த நாடாக, அனைத்து துறையிலும் வளர்ச்சி பெற்ற நாடாக, அது ஸ்பேஸ்லயா இருக்கலாம், தொழில்நுட்பத்திலேயா இருக்கலாம், விவசாயத்துறையில இருக்கலாம், மருத்துவத்துறையில இருக்கலாம், அனைத்து துறையிலும் வளர்ந்து அது முழுக்க முழுக்க அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் இலவசமான அறிவியல் பூர்வமான கல்வி, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் நவீன சுகாதாரம் என்று அனைத்தையும் சொன்னா சமூக உடைமையாக்கப்படுகிற விளைவு சொன்னா அந்த சமூகம் முழுமையாக அனைவருக்கும் அனைத்தையும் வழங்குவதற்கான விஷயம் மாறியது. எனவே அந்த சமூகத்தில் என்ன சொன்னா லாபம் என்பது தனியுடைமையாக மாற்றப்படாமல் சமூக உடைமையாக மாற்றப்படுகிறது. சமூக உடைமையை மாற்றப்படுகின்ற பொழுது அதில் வரக்கூடிய உபரி லாபம் தேவையான விஷயத்திற்கு அது முதலீடு செய்யப்படுகிறது. அதன் மூலமாக அந்த சமூகத்தில் பொருளாதார நெருக்கடி அறவே ஒழிக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் அடிப்படை தேவைகளை, அத்தியாவசியமான தேவைகளை அது செய்யும். எனவேதான் ஏங்கல்ஸ் ரொம்ப தெளிவா சொல்றார், பொருளாதார நெருக்கடி என்பது முதலாளித்துவ சமூகத்தில் தவிர்க்க முடியாதது. அது தவிர்க்கணும் அப்படி சொன்னா ஒண்ணு இந்த பெருவித தொழில்துறையை கைவிடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இதற்கு மாற்றாக வேறு ஒரு சமூக அமைப்பை உருவாக்கணும். அப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த மாற்றாக வேறு ஒரு சமூக அமைப்பு தான் அந்த சமூகத்தில் தனி உடைமை என்பது தகர்க்கப்பட்டு அது முழுமையாக சமூக உடைமையாக மாற்றப்படுகின்ற பொழுது இந்த பிரச்சனை. எனவே உண்மையிலேயே தனியுடைமை ஒழிப்பதுதான் தொழில் வளர்ச்சியை அவசியமாக்கிவிட்ட சமுதாய அமைப்பின் மாறுதலில் மிக முக்கியமாக அறிகுறி. நீங்க எங்கெல்லாம் சொன்னா தனியுடைமை ஒழிக்க போறோமோ அந்த இடங்கள்ல அந்த
சமுதாயம் என்பது ஒரு புதுமையான அனைவருக்கும் அனைத்தையும் உருவாக்குகிற அந்த மிக முக்கியமான அம்சம். அதுதான் நம்ம பார்த்த நீங்க வியட்நாம் புரட்சியா இருக்கலாம், சீன புரட்சியா இருக்கலாம், கியூபா புரட்சியா இருக்கலாம். அனைத்து புரட்சிகளும் அது எப்படி சமூகத்தில் தனியுடைமையை சமூக உடைமையாக்கி அந்த மக்களுக்கு தேவையான, உதாரணத்துக்கு கொரோனாவே சொல்லலாம். நீங்க கொரோனா நோய் தடுப்பிற்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகளுக்கு மேலாக ஒரு சின்னஞ்சிறிய நாடு கியூபா மருத்துவ உதவி செய்ய முடியுது. மிகப்பெரிய மருத்துவத்தில் மிகப்பெரிய சாதனை செய்ய முடியுது. அங்க லாக்டவுன் அறிவிக்காமையே சொன்னா கொரோனா நோய் தடுப்பை தடுக்க முடியுது. உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிக்கின்ற பொழுது வெறும் 126 மக்கள் மட்டுமே மடிந்து போகக்கூடிய மிகப்பெரிய அளவில் அந்த நோய் தடுக்கப்படுது சொன்னா அந்த சமூகம் என்பது தனியுடைமை தகர்க்கப்பட்டு அனைத்தும் தனி சமூக உடைமையாக மாற்றப்பட்டு அது மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான அத்தியாவசிய பொருளையும் உற்பத்தி செய்யக்கூடிய சமூகமாக மாறியதோட விளைவுதான் இங்க கியூபா என்பது உலகத்தில் அனைவராலும் சொல்லக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அது மாதிரி ரஷ்யா இருந்துச்சு, இந்த மாதிரி சீனா இருக்கின்றது, இந்த மாதிரி வியட்நாம் இருக்கிறது, இந்த மாதிரி கொரியா இருக்கு. அப்ப இன்றைக்கு இந்த முதலாளித்துவ சமூகத்தில் நெருக்கடி என்பது தவிர்க்க முடியாதுன்னு சொன்னா ஏங்கள் சொல்றது அதை தகர்த்தெறிந்து தனியுடைமையை சமூக உடைமையாக மாற்றுகின்ற பொழுது அது மிக முக்கியமான சமூக மாற்றத்தை உருவாக்கும். எனவேதான் கம்யூனிஸ்டுகளோட பிரதானமான கோரிக்கை என்பது தனியுடைமை தகர்க்க வேண்டும், அனைத்தும் சமூக உடைமையாக மாற்றப்பட வேண்டும். அனைத்தும் சமூக உடைமையாக மாற்றப்படுகின்ற பொழுது இந்த சமூகத்தில் அனைவருக்கும் கல்வி, வேலை, சுகாதாரம், வீடு அனைத்தும் சொன்னா உறுதிப்படுத்தப்படும். அந்த சமூகம் என்பது சுரண்டலற்ற சமூகமாக யோசிச்சு பாருங்களா. அதாவது டார்வின் இயக்கவியலுக்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்தார். அந்த டார்வினோட பரிணாம வளர்ச்சி கோட்பாடு இருக்குல்ல, அது இயக்கவியலுக்கு மிக முக்கியமான ஒரு பங்காற்றியது. அதே மாதிரி சமூகத்தில் வரலாற்று பொருள் முதல்வாதத்தில் மார்க்சும் ஏங்கல்ஸும் உருவாக்கிய அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கை, ஏங்கல்ஸ் உருவாக்கிய இந்த கம்யூனிஸ்ட் கோட்பாடு மிகப்பெரிய பங்காற்றியது. ஒரு 27 வயதில் 30 வயதில் இந்த சமூகத்தை ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளாக நிலவி வந்த அந்த சுரண்டலை படித்து உள்வாங்கி கிரகித்து அதிலிருந்து ஒரு புதிய சமூகத்தை சிருஷ்டிப்பதற்கான ஒரு அற்புதமான அடிப்படையான கோட்பாட்டை மரியாதைக்குரிய மாமேதை எங்கல்ஸ் அவர்கள் 1847ஆம் ஆண்டு இந்த சமூகத்தில் கொடுத்திருக்கார். இந்த கோட்பாட்டை நாம் உள்வாங்குவது என்பது அது வெறும் 25 கேள்வி பதில் தான். எப்படி திருக்குறள் 1.5 அடியில் எழுதி 1.5 அடி திருக்குறளுக்கு நூற்றுக்கணக்கான பக்கம் பொழிப்புரை எழுத முடியுமோ அதே போல அவர் எழுதியிருக்கக்கூடிய 25 கேள்வி, அந்த 25 கேள்விக்கான விடையை இந்த சமூகம் கண்டுபிடித்து விட்டால், அந்த விடையை புரிந்து கொண்டால் இந்த சமூகம் சுரண்டலற்ற சமூகமாக, இந்த சமூகம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு புதிய பொன் உலகத்தை உருவாக்க முடியும். மார்க்ஸ் ஏங்கல்ஸ் மிக முக்கியமான விஷயம் சொன்னா, இழப்பதற்கு ஏதுமில்லை பெறுவதற்கு பொன்னுலகம் சொன்னார். ஆனா மார்க்ஸுக்கும் ஏங்கல்ஸுக்கும் இழப்பதற்கு ஏதும் இல்லாதவர்கள் அல்ல. நம்ம ஊர்ல இழப்பதற்கும் ஏதும் இல்லாத ரயில்ல டிவி தான் சொன்ன நரேந்திர மோடி இன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கு மிகப்பெரிய சேவகம் செய்து கொண்டிருக்கிற சேவகரா இருக்கிறார். ஆனா இழப்பதற்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்து தன்னுடைய அப்பா தன்னுடைய மகனை லண்டனுக்கு அனுப்பி வணிகத்தை பயின்று வந்து மிகப்பெரிய வணிகவியலராக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஏங்கல்ஸோட அப்பா. ஆனா ஏங்கல்ஸ் லண்டனுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட நிலைமையை ஆய்ந்து அதை உணர்ந்து அதை உள்வாங்கி அந்த ரணம், வலி, வேதனை எல்லாத்தையும் உள்வாங்கி அதனோட விளைவுதான் இந்த பாட்டாளி வர்க்கத்தை முழுமையான விடுதலை கிடைக்கக்கூடிய, அவர்கள் பன்றிகளுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாம சாக்கடையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாட்டாளி சமூகத்தை, பாட்டாளி வர்க்கத்தை முழுமையாக விடுவிக்க வேண்டும். அப்படி விடுவிப்பதற்கான ஒரு மாற்றை உருவாக்க வேண்டும் என்ற அந்த வேட்கை தான்
ஏங்கல்ஸை கம்யூனிஸ்ட் கோட்பாடை 27 வயதில் எழுத வைத்தது. அந்த வேட்கை தான் மார்க்சியம் ஏங்கல்ஸையும் கம்யூனிஸ்ட் அறிக்கையை உருவாக்கியது. அந்த வேட்கை தான் மூலதனம் என்று சொல்லக்கூடிய உபரியை மிக நுணுக்கமாக ஆய்ந்து சமூகத்திற்கு படைத்தது. இன்றைக்கும் உலகத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணுவதற்காக முயலக்கூடிய அனைத்து பொருளாதார நிபுணர்களும் மூலதனத்தை படிக்காமல், தாஸ் கேபிட்டலை உள்வாங்காமல் எந்த தீர்வையும் சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் வரலாற்று பொருள்முதல் அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு தீர்வு சொன்ன ஒரு சின்ன பிரசுரம் தான் இந்த 25 கேள்விகளோடு உருவான இந்த கம்யூனிஸ்ட் கோட்பாடு. இந்த சமூகத்தை புரட்டி போடுகிறது. இந்த சமூகத்தை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு புதிய சமூகமாக உருவாக்குவதற்கான அடிப்படையான கோட்பாட்டை அது உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அந்த கோட்பாட்டை தனதாக்கி தம் காலத்தில் நாம் வாழும் சமகாலத்தில் அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கான வேட்கையோடு நாம் உருவாக்குகின்ற அந்த புதிய சமூகம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிற பாட்டாளி வர்க்க சமூகத்தை கட்டியமைப்பதற்காக நாம் அத்துணை பேரும் ஏங்கல்ஸின் 200ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு சபதம் எடுப்போம். இந்த நூற்றாண்டில் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய கொடையாக இந்தியாவில் சமூக மாற்றத்தை உருவாக்குகிற, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை உருவாக்குகிற அந்த மகத்தான பணியை செய்வதற்கு நாம் அனைவரும் சபதம் ஏற்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த வடசென்னை முகநூல் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வடசென்னை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.